அது என்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட்? சர்ப்ரைஸ் ஆச்சே, சொல்ல மாட்டேனே. நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். ஹரியோட அட்ரஸ்க்காக தான் வெயிட்டிங். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனோட அட்ரஸ் கிடச்சிரும். அது கிடச்சதுக்கப்புறம் அங்கே போய் விசாரிப்போம். நிச்சயமாக அவன் ஃபேமிலி ரிலேஷன் யாராச்சும் அங்கே இருப்பாங்க. அவனை பற்றி கேட்டால் ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும். அந்த க்ளூ வச்சு அவனை மடக்கிடலாம். மாப்பிள்ள புரியுது மாப்பிள்ள. குட்டிமா மேடம் இருக்க பாசத்தில் தான் நீங்கள் பயப்படுறீங்க. ஆனால் அதே பாசத்தில் நான் ஏன் தைரியமாக இருக்கேன்னா அதுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். அது ஒன்றும் ஆகாது மாப்பிள்ள. மச்சா, என் பொண்டாட்டிய கொலை பண்ண சொன்னவளே கூட இருக்கிறப்ப நான் எப்படி மச்சா துளசி உயிரோட இருப்பான்னு நம்ப முடியும்? டேய், தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி அந்த வார்த்தையை வச்சு எனக்கு கூப்பிடாத. வெறியா இருக்கு. அந்த அரிப்பையன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். அவன் முன்னாடியே உன்னை முதல்ல வெட்டுறேன், அதுக்கப்புறம் அவனை வெட்டுறேன். யாரும் உயிரோடவே இருக்க மாட்டீங்க பாருங்க. ராஜபண்டி, போலீஸ் ஜீப்ல வந்துட்டு இருக்க, அதை மறந்துட்டு பேசாது. கொஞ்சம் என் நிலைமையில இருந்தோ யோசிச்சு பாருங்க. அதனால தான் உன்னை ஜீப்ல வச்சு கூடவே சுத்திட்டு இருக்க, புரிஞ்சுதா? என் வாழ்க்கையை இப்படி பண்ண இவங்க 2 பேருக்கும் தண்டனை கிடைக்கணும். இல்லை சும்மா விட மாட்டேன். உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஹரிக்கிட்டையோ இல்ல வேற யார்கிட்டையும் நான் துளசியை கொலை பண்ண சொல்லவே இல்லை. ஏய், நீ எல்லாம் இன்னும் எவ்வளவு நேரம் தான் இதே மாதிரி நச்சுன்னு இருக்க போற நானும் பாக்குறேன். நான் போய் சொல்லலன்னு உண்மையதான் சொல்றேன். ஆமா, நீ எல்லாம் எவ்வளவு அழகா உண்மை பேசுவ. துளசி ஆளை வச்சுலாம் கடத்த சொல்லிட்டு எங்கிட்ட எல்லாம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி எப்படி நடிச்சிட்டு இருந்த. அந்த அரிப்பையன் போன் எடுத்து உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் நான் துளசியை கொலை பண்ணலாம் சொல்ல, கடத்த மட்டும் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு நடிக்கிற. கேவலமா நடிக்கிற. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இப்ப எனக்கு எதிரா இருக்கு. அதனால நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா கண்டிப்பா உண்மை தெரிய வரும். ஏய், உன்னெல்லாம் எப்ப வெட்டணும்னு வெறியோட காத்துக்கிட்டு இருக்கண்டி. இங்க பாரு, இப்ப இருக்கிற ஆத்திரத்துக்கு ஓங்க ஒரு அடி வச்சேன்னு வை, வெளியில விழுந்து செத்துருவேன். உன்னை வச்சுதானே அந்த அரிப்பையனை பிடிக்கணும். அதான் அமைதியா வந்துட்டு இருக்கேன். நான் ஹரிக்கிட்ட துளசியை கொலை பண்ண சொல்லி இருந்தேன்னா இப்ப அவ கிடைக்க கூடாதுன்னு தான் நான் வேண்டிக்கிட்டு வருவேன். அவ கிடைக்கணும், அவ வாயால உண்மையை சொல்ல வைக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். ஏய், உன் பேச்ச அருவருப்பா இருக்குடி, நிறுத்திரி. உன் வேண்டுதலை பத்தி என்கிட்டயே சொல்றியா? துளசியை காப்பாத்துன்ற பேர்ல நீ அங்க பிரவேசம் பண்ண அழகு, முட்டிகால போட்டு கோயில் பிரகாரத்தை சுத்தினதெல்லாம் என்ன பா, என்ன நடிப்பு. குடும்பத்துல இருக்கிறவங்கள ஏமாத்தி உனக்கு என்னடி கிடைக்க போகுது? கொஞ்ச நேரம் பேசாம வரீங்களா? நானே நம்பர் கிடைக்கலன்னு டென்ஷனா இருக்கேன். தேவையில்லாம ஆளுக்காலும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு அமைதியா வாங்க. அட்ரஸ் கிடைச்சிருச்சு சார். எங்க சார்? சொல்றேன். யோ, வேகமா போயா, நேரம் போ. ஹரி கிடைச்சிட்டானா துளசி உயிரோட இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். என் தங்கத்தை கொலை பண்ணவனுங்களை பார்த்த இடத்துல வெட்டி துண்டு துண்டா போடணும். அதுக்கப்புறம் நானும் செத்துடணும். என் துளசி இல்லாத இந்த உலகத்துல நான் மட்டும் எதுக்கு வாழணும்? அந்த ஹரியை கண்டுபிடிச்சிட்டா அவன் குட்டி மாவை எங்க வச்சிருக்கான்னு தெரிஞ்சிடும். அப்புறம் எப்படியாவது குட்டி மாவை காப்பாத்திடலாம். ஹரிய பார்த்ததும் எதுக்காக துளசிய நான் கொலை பண்ண சொன்னேன்னு போய் சொன்னான்னு விசாரிச்சு துளசிக்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு துளசிய கடத்த சொன்னதை தவிர நம்ம வேற எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிச்சாகணும். சொல்லு. என்னடா சொல்ற?
கண்ணன் சார். போலாம். இந்த கிரைம் ஸ்பாட்டை இன்னும் தரவா செக் பண்ணுங்க. எல்லாரும் செட் ஆகுங்க, சீக்கிரம் வேணும். இப்படி பார்க்க வச்சேடா. இல்ல இல்ல, இது குட்டிமா இல்ல, இது என் குட்டிமா இல்ல. என் குட்டிமா உயிரோடு தான் இருக்கும். அதுக்கு ஒன்றாகாது. கான்ஸ்டபிள், இந்த ஹரி, அந்த டீம், இந்த டீம் எல்லாரும் கூட்டி ஸ்டேஷன் போங்க. டேய் வாடாங்க. தங்கத்தை பார்க்கணும். வாயா சீக்கிரம். வரோம் சார். சின்ராசு போலாம். சார் சார் சார், இது என் தங்கச்சி இல்லை சார். இது வேற யாரோ சார். இது சார் சார் இல்லை சார். நான் சொல்றேன் சார். போலாம். சார் இது வேற யாரோ சார். பார்த்துக்கலாம் சின்ராசு, போலாம். எப்பேற்பட்ட என் குடும்பம் பட்டழிஞ்சு பாழா போய் கிடக்குறேன். புலிகட்டி கதவை திறந்து விடுறா. ஏய், நான் சொல்றத கேள்றா. புலிகட்டி கதவை தான் திறந்து விடுறாடு. ஹலோ சிவா சார், துளசியோட மர்டர் கேஸ்ல முத்தாயம் சம்பந்தப்பட்டிருக்காரு. நேரா அவர் வீட்டுக்கு போய் அவரை அரெஸ்ட் பண்ணுங்க. ஒருவேளை அவர் வீட்டுல இல்லைன்னா எங்க இருக்காருங்கிற தேடி கண்டுபிடிச்சு இமீடியட்டா அவரை அரெஸ்ட் பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே ஓகே சார். யோ வாங்கயா. ஏய் மாமா, நீ இப்படி ஒரு துரோகத்தை பண்ண நான் கொஞ்சம் நினைச்சு பார்க்கல மாமா. டேய் முழுகிடு, துளசி நான் வளர்த்த பொண்ணுடா, அவளுக்கு போய் துரோகம் பண்ணுவாரா? டேய் சொல்றாங்க. பெத்த பொண்ணு முக்கியமா வளர்த்த பொண்ணு முக்கியமான கேள்வி வர்றப்ப பெத்த பொண்ணை வாழ வைக்கிறதுக்காக வளர்த்த பொண்ணை படி வாங்கிட்டீங்களா மாமா? நீலாம் ஒரு மனுஷனா? ஐயோ இல்லடா. ஏய் நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. என்ன நம்புடா பிள்ளைகிட்டு. நான் ஒண்ணும் பண்ணலடா. வேலையே பயிரை மேஞ்ச மாதிரி இப்படி நீ பண்ணிட்டியடா படு பாவி. ஐயோ இல்லாத ஒல்லி இப்படி பண்ணுவாங்க எனக்கு தெரியாத. என்ன தெரியாது? நீங்க எல்லாரும் சேர்ந்து ஆளை ஏற்பாடு பண்ணி விட்டு என் தங்கச்சி துளசியை கடத்தி விட்டு இப்ப தெரியாது நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதை நாங்க நம்பணும், நம்பி நாங்க உங்களை திறந்து விடணும். என்னைக்கு உன் பொண்ணு வாழ்க்கைக்காக ராஜமண்டி குத்திட்டு சரவண மேல பழிய போட்டியோ அன்னைக்கே உன்னை பத்தி நாங்க நல்லா தெரிஞ்சிருக்கோம்யா. ஆனா தெரியாம விட்டது எங்க தப்புதான். உன்னை ஜென்மத்துக்கு திறந்து விட மாட்டேன். உள்ளே கடை என் சின்ராசு வர வரைக்கும் உன்னை விடவே மாட்டேன். இல்லடா, நான் கனவு திறந்து விடுறேன். நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட விளக்கமா சொல்றேன். அதுக்கப்புறம் என் மேல தப்பு இருக்கு நினைச்சனா நீயே ஏதாவது தண்டனை கொடுறா. எனக்கு திறந்து விடலாம் சொல்லிக்கிட்டு. உனக்கு தண்டனை கொடுற நான் யாரியா? உனக்கு தண்டனை கொடுக்க என் சின்ராசும் போலீஸ் வருவாங்க. அவங்க கொடுக்கலன்னு வச்சுக்க, நான் ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவோம். யாவும் வச்சுக்க. ஐயோ மாப்பிள்ள குட்டிமாவே இல்லை மாப்பிள்ள. அதான் அந்த ரிப்போர்ட் அந்த டெஸ்ட்ல எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது வரட்டும், அப்புறம் தெரிஞ்சிடும் அது குட்டிமாவே இல்லைன்னு. இது வரைக்கும் நடந்தது எல்லாமே இல்ல ஒரு கெட்ட கனவா இருந்துடக்கூடாதுன்னு மனசு அடிச்சுக்குது.
போக மாட்டேன்னு தெரியும். நீ அழாத குட்டிமா, நீ அழாதண்ணா. குட்டிமா, குட்டிமா, குட்டிமா. அண்ணே, குட்டிமா, என்ன என் விரல் நகத்துல அடிபட்டா கூட அது உனக்கு தெரிஞ்சிருமே. இப்ப என் உடம்பு நெருப்பால எரிஞ்சு கறிக்கட்டையா போயிருந்தா அது எப்படி உனக்கு தெரியாம போயிருக்கும்? உன் உடம்பு மனசும் நெருப்புல விழுந்த புழுவா துடிச்சிருக்காதா? ஆமா ஆமா, அது துடிச்சிருக்குமே, துடிச்சிருக்கும். அப்படி எதுவுமே நடக்காதப்போ நீ என்ன குழம்பிக்கிட்டு இருக்க? நான் குழம்பவில்லை குட்டிமா, நான் தெளிவா இருக்கேன். நீ உயிரோட தான் இருக்கேன்னு சொல்றேன். இவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு நீ நம்பிக்கையை கொடுன்னு. குட்டிமா, குட்டிமா. அண்ணே, அண்ணே, குட்டிமா, ஏன் குட்டிமா நாளே விடுற? என்னை தேடி வா, என்னை கண்டுபிடி. உன்னால முடியும், முடியும். நீ என்னை தேடி வா. நான் உனக்காக என் கடைசி மூச்ச கையில புடிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பேன். ஐயா, ஐயா. நான் வரேன். நான் வந்து உன்னை எப்படி அத நான் சொன்னேன், யாரும் நம்பல. அது குட்டிமாவே கிடையாது. அது குட்டிமா இங்க ஐயா வாயா நீ. இல்ல, குட்டிமா இங்கதான் இருந்துச்சு. வாயா. இல்ல, அந்த குட்டிமா அங்க இருந்துச்சு, என் கூட பேசிச்சு. இது குட்டிமா இல்லைன்னு சொல்லுச்சுன்னா. ஓ அப்பத்தா இங்க பாரு நீ அழாத. இது குட்டிமா இல்ல அப்பத்தா. குட்டிமா சாகவே இல்ல. நான் சொல்ல தயவு செய்து நம்ம. நான் குட்டிமா இப்பதான் பார்த்தேன். குட்டிமா என்கிட்ட பேசிச்சுன்ற அப்புறம் யாருமே மாப்பிள இது குட்டிமா இல்ல. மாப்பிள நான் சொல்றேன்ல மாப்பிள, இது குட்டிமா இல்ல. மாப்பிள நான் குட்டிமா பார்த்தேன், என்கிட்ட பேசிச்சு. சொல்லிட்டு இருக்க அப்படின்னா இது யாரோ இது குட்டிமா இல்ல. நான் குட்டிமா பார்த்தேன், என்கிட்ட சொல்லுச்சுன்னு சொல்றப்ப யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. அண்ணா நான் சொன்ன நம்புங்க. இது குட்டிமா இல்ல, எடுங்க. அதுல வேணாம் சார். இப்படி வாங்க சார். இது குட்டிமா இல்ல சார், எனக்கு தெரியும் சார். நான் இப்ப பார்த்தேன். சொல்லி புரிய நம்புங்க சார். இது குட்டிமா இல்ல சார். நான் சொல்றது நீங்களாவது நம்புங்க சார். ஐயோ பாரியா, தன்னோட தங்கச்சிக்காகவே உசுரா வாழ்ந்தவன் சின்ராஸ் தம்பி. இன்னைக்கு அவ இறந்தது கூட தெரியாம அவனோட மனசுலயும் புத்தியிலையும் ஏத்துக்க முடியல. இது என்ன கால கொடுமை பத்தியா? ஆமாங்கய்யா, சின்ராஸ் தம்பிக்கு இப்படி ஒரு வேதனையும் சோதனையும் வரக்கூடாதுங்கய்யா. நம்ம ஊருக்கு ஆலமரம் மாட்ட இருந்த மனுஷன் இன்னைக்கு ஆணி வேரோட சாஞ்ச மாதிரி ஒரேடியா இடிஞ்சு போயிட்டாரு. இப்ப உசுர விட்டது துளசி இல்லையா, நம்ம சின்ராஸ் தம்பி தான். ஆமாங்கய்யா, சின்ராஸ்ங்கிற பேர்ல வெறும் உடம்பு மட்டும் தான் இங்க நின்னுட்டு இருக்கு. ஆமா, புத்தி மனசு நினைப்பு எதுவுமே அவங்கிட்ட இல்லையா? சார் என்ன சார் இதெல்லாம் நான் சொல்றது ஏன் சார் நம்ப மாட்டேங்கிறீங்க? சரி, என்ன சார்? எங்கடா வந்தீங்க? பல தடவை ஒளிச்சு கட்டுன்னு நினைச்சீங்களே, பாருங்கடா செத்து பணமா கிடக்குறா. என்ன ராஜபாண்டி, தெரிஞ்சவங்க வீட்டுல துக்கம் நடக்கிறப்ப வந்து பாக்குறதான முறை. ஆனா என் வீட்டுல நடக்கிற துக்கம் உங்களுக்கு சந்தோஷம் தானே? ராஜபாண்டி போதும், பிரச்சனை வேண்டாம். நான் பிரச்சனை பண்ணல சார். எங்க வந்து பாருங்க சார், இது காரணமே அவனுக்கு தானே சார். சரி, நான் சந்தோஷமா இருக்க மாட்டானுங்க சார். நிம்மதியா குடும்பத்தை பாடாங்க இருந்து நீங்க மட்டும் போல 3 பேரும் வெட்டுருவேன் நான் இங்கே.
ஏத்தா துளசி, அவாடி துளசி, இப்படி சின்ராசு அனாதை விட்டுட்டு போயிட்டியாத்தா. இப்படி எங்களையெல்லாம் அனாதை விட்டுட்டு போக எப்படித்தான் மனசு வந்துச்சு? கடைசியை பாக்குறவங்க பாத்துக்கோங்க, மூட போறேன். மாப்பிள்ள சின்ராசு முகத்தை ஒரு வாட்டி பாரியா, பாரியா. அது என் குட்டிமாவே இல்லை, நான் பார்க்க மாட்டேன். மௌன வாப்பா வா. ஆத்தா, அவளை கடிச்சா கூட மாம்பாக முடியப்பா. தங்கமே தங்கமே, நான் உயிரோட இருந்து இல்லடி பண்ண போறேன். நானும் கூட வந்துடுறேன், நானும் கூட வந்துடுறேன். மௌன அவ விதி அவ்வளவுதான். நான் சொல்றத கேளு, உன் மனசை தேத்திக்கோ. ஏப்பா உயிரே போயிட்டேப்பா, இதுக்கப்புறம் நான் இல்லாம அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. ஆக வேண்டியது எவ்வளோ இருக்குப்பா. அழாம வெய், அந்த கட்டை வேகணும். வெயிப்பா, வெய் வெயிடா, வெய் வாப்பா, வெயிடா. வந்துடும் எனக்கு தெரியும். என்னம்மா வா, நீ இருக்கிறன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க.
என்னங்க இது, எதிரில வரவங்கள கூட கவனிக்காம இப்படி புலம்பிக்கிட்டு போறாரே. பாவமா, இன்னும் அவர் தங்கச்சி நினப்பிலே இருக்காருமா. இந்த நல்ல மனுஷனுக்கு ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ. என்னவோ இல்ல, நான் ஒன்று பண்றேன். நானே நேரில் வந்து உன்னை கூட்டு வரேன். ஏன்னா நீ வரமாட்டேன், எனக்கு தெரியும். எனக்கு தம்பி, நான் நேரில் வந்ததானே நீ வருவ. நீ வர நீ சின்ராஸ் தம்பி. என்னண்ணா? தங்கச்சியை நினைச்சு வருத்தப்படாதீங்க தம்பி. ஏன் வருத்தப்படணும்? இல்ல, தங்கச்சிக்கு இப்படி ஆயிடுச்சு. என்னாச்சு? ஒன்றும் ஆகலையே. என் தங்கச்சிக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை. நான் அதை கூப்பிட்டு தான் போயிட்டு இருக்கேன். சின்ராசு, உனதாண்டா தேடிட்டு இருந்தேன். என் வீட்டில் போய் தகவல் கொடுத்துரு. நான் குட்டிமோட வந்துடுறேன். போய் சொல்லு. போ. இருப்பா. ஏப்பா சின்ராசு, போலாம்ப்பா, நானும் கூட வரேன். 2 பேரும் சேர்ந்து போலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வீட்டுக்கு போயிட்டு போலாயா? வேணாம், நீ வீட்டுக்கு போ. இல்லையா, இப்போ வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் போலாம்யா. என்ன, போலாமா? வாயா. சரி வா. குட்டிமா சாப்பிட்ருக்காதான்னு தெரியலையே. ஐயோ, அது பசி தாங்காது. என்ன டேய், குட்டிமா பசியில் இருக்கும்டா. அது பால் சாதம் தவிர சாப்பிடாது. யார் எடுத்து வைப்பா? நான் போய் எடுத்துக்கிறேன். டே, அங்க உன்னோட தங்கச்சிக்கு படையில போட்டிருக்குடா. ஆனா அது தெரியாம தங்கச்சிக்கு பால் சாதம் ஊட்டுன்னு நினைக்கிறியடா. என்னடா பண்றது கடவுளே. ஆமாம்மா, மாமா வர்றப்ப மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வரேம்மா. நான் இருக்கும்போது நீ ஏம்மா கவலைப்படுற? சொன்ன அம்மா, நான் வீட்டுக்கு வந்து பேசுகிறேம்மா. மாமா ஃபோனை வச்சிட்டுமா? பாரு, நல்லா பாரு, எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறான். ஆனா நீ என்ன அனாதை தவிக்க விட்டு போயிட்டல. ஏன் போன? நீ என்ன பண்ணிருக்கணும்? என்ன உன் கூட கூட்டுல போயிருக்கணும். தவன் உன் கூட எல்லாம் எப்படி வாழணும்னு ஆசைப்படும் தெரியுமா? அத்தனையும் மண்ணா போச்சு. உன்னை இப்படிலாம் அழகா போட்டோ பிடிச்சி வச்சிருக்கிறேனா எதுக்கு? இந்த மாதிரி நான் அழுவுறத நீ பார்க்கணுன்றதுக்காகவா? தங்கம், வாழ வேண்டிய வயசுல இல்ல உனக்கு இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடி. இவ்வளவு அழகா இருக்கிய உன் குரல்ல மாமா மாமான்னு கூப்பிடுவியே. இந்த பாசத்தை என்னால எப்படி நீ மறக்க முடியும்? உனக்கு தெரியுமா, இப்ப கூட ஒருத்தன் கூப்பிட்டான் பேரு பட்டுன்னு. நான் அந்த மாதிரி உன்னை எப்படி ஆசையா தங்கம்னு கூப்பிடுவேன். மத்தவங்க தாண்டி பேச்சுக்கு தங்கம்னு கூப்பிடுவானுங்க. ஆனா நாள உன்னை இப்படி இங்க இருந்து ஏன் தெரியுமா? நீ அப்படி சொக்க தங்கண்டி, சொக்க தங்கம். போனது தெரியாதா? நம்ம கௌரவமான குடும்பம். போயிட்டல? வேற எதுவும் வேணுமானே? நீ போயிட்ட. நீ என்ன பண்ணுவேண்டி? அண்ணே, வேற ஏதாச்சும் வேணுமானே? வேணும்பா. என் பொண்டாட்டி இந்தா புடி, இந்தா. பொன்னி,
பொன்னி, ஏய், உனக்கு என்ன அவ்வளவு திமிராடி? நான் யாருன்னு தெரியுமா? உன்ன ஏய், ஐயோ, 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 பொன்னி, என்ன பண்ண? வேணாம் பொன்னி, அமைதியாரு. உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? பொன்னி, சொன்னா கேளு. ஐயோ, இப்படி செய்யாத. ஐயோ, அம்மா, நீங்களா சொல்றே கேளு. விடாதீங்கடி, அவளை அடிக்காதீங்க. வேணாம் பொன்னி, அவளை அடிக்காத. அப்படிதான் அக்கா அக்கா அப்படி. ஐயோ, பொன்னி, வேணாம் பொன்னி. பொன்னி, ஏன் வேலை செய்யற? ஐயோ, ஏய் பொன்னி, விடு பொன்னி, நீ விடு பொன்னி, சொல்றத கேளு பொன்னி, வேணாம் பொன்னி. பொன்னி, என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க, இந்த ஜெயிலே சமாதி கட்டி விட்டுருவேன், பாத்துக்கோங்க. ஐயோ, என்ன பொன்னி நீ? இவ நம்மளை விட பெரிய ரவுடியா இருப்பா போல. ராஜபாண்டி, அப்பா தங்கம் போயிடுச்சுல்லப்பா, என்னை விட்டு. என்னங்க ஆச்சு? என்னை விட்டு போயிட்டா. நான் போறேன்பா, என்னை விட்டுரு. அப்படிலாம் பேசாதடா. வா, தங்கம் போன இடத்துக்கு நானும் போறேன்பா. எனக்கு வாழ என்னங்க ஆச்சு என் பிள்ளைக்கு? துளசியை நினைச்சு ஓவரா குடிச்சிட்டு மயங்கி கீழே விழுந்து கிடந்தான். அங்க இருந்தா கூட்டிட்டு வர. ஏண்டா இப்படி ஓவரா குடிச்சிட்டு வந்தா உடம்பு என்னத்துக்கிட்ட ஆகுறது? எங்க இவன் மனசை தேத்துறதுக்கு வேற வழியே இல்லையா? என்னடி பண்றது? நல்லா வாழ வேண்டிய நம்ம பையன் இப்படி சீரழிஞ்சு போறத பாக்கணும்னு நம்ம தலையில எழுதி இருக்கு. என்னை விட்டு போயிட்டா இல்லப்பா, அது நியாயமா? சொல்லுப்பா, போன நியாயமா? துளசிக்கிட்ட நீ நாயும் கேக்குறியே, ஆனா இப்படி ரோட்ல விழுந்துட்டு வர அளவுக்கு நீ குடிச்சிட்டு வந்திருக்கியே. இந்த வேதனையை பார்த்துட்டு நாங்க கவலைப்படுறோமே, எங்களுக்கு என்னடா நாயும் சொல்ல போற? துளசியை நினைச்சு இவன் படுற வேதனைய நான் எப்படி தீர்க்க போறேன்னு தெரியலையே. இவனை நினைச்சாவே எனக்கு ராத்திரில தூக்கமே வர மாட்டேங்குது. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இவனை கூட்டிட்டு வாங்க, கொஞ்ச நேரம் அசந்து தூங்கினா சரியாயிரும். நான் என் தங்கத்துக்கிட்ட போற வரைக்கும் நான் குஷ்ணே தான் இருக்க போறேன், குஷ்ணே தான் இருக்க போறேன். அவளை என்னால் தார் வரைக்கும் மறக்கவே முடியாது, தார் வரைக்கும் மறக்கவே முடியாது. பா, நான் தங்க இருக்கிற இடத்துக்கு போறேன்ப்பா. என்னால முடியலப்பா, முடியல. செல்லத்தாயி, போய் ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வா. தலையில ஊத்தி விட்டாதான் போதை கொஞ்சம் குறையும். போய் எடுத்துட்டு வா. நான் போறேன்பா. உட்காருப்பா. அப்பா முடியலப்பா. பா, என்னை விட்டுருப்பா, விட்டுருப்பா. நான் ஃபுல்லா குடிச்சிட்டு என் தங்க இடத்துக்கே போறேன். நான் போறேன்ப்பா. தங்க அங்க இருக்குதுப்பா. வா, நீ என்ன பண்ணாலுமா நிம்மதியா போயிடுறேன்ப்பா. நானு முடியலப்பா, அவளை மறக்க முடியலப்பா. ஐயோ, ஐயோப்பா, ஐயா, என் தண்ணி ஊத்துனா என் தங்கத்தோட நினைப்பெல்லாம் போயிடுமா? முடியாது. நீங்க என்ன பண்ணாலுமே நான் குடிச்சுன்னு தான் இருக்க போறேன். குடிச்சு குடிச்சு என் தங்கத்துக்கிட்டே போறேன். போட்டுமா? எப்பா, நான் தங்கத்துக்கிட்டே போயிடுறேன்ப்பா. நான் தங்கத்துக்கிட்டே போயிடுறேன். காலத்துக்கு போடு. எனக்கு இங்க வாழ பிடிக்கலப்பா, வாழவே பிடிக்கலப்பா. தங்கம், செல்லத்தாயி லைட் ஆஃப் பண்ணு, அவன் தூங்கட்டும்.